ஒவ்வொரு பாஜகவினுடைய பேருக்கும் அவர் பணம் அனுப்புகிறார். அதாவது அண்ணாமலை பொய்க்கே பிறந்து பொய்யிலே வாழ்ந்து வந்து எடுத்துக்காட்டு அவர் வரமாட்டார். வார பிடிச்சிருக்கு 70 லட்சம் ஒரே நாளில். இப்படி அவர் தொடர்ந்து செய்திருக்கிறார். தேர்தல் அதிகாரிகளும் கண்காணிக்க வேண்டும் என்று புகார் கொடுத்திருக்கிறோம். இதையும் ஜனங்களை ஏமாற்றக்கூடிய அளவுக்கு இருக்குது. இது போன்ற முறைகேடுகளை பாஜக தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணியில் ஆரம்பித்து விட்டார்கள். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தேர்தலுக்கு இன்னும் ஒரு 4-5 நாட்களில் இருக்கிற காரணத்தினால் தமிழகம் பூராவிலும் தளபதி மு.க. ஸ்டாலினுக்கும் அவர் தலைமையிலான கூட்டணிக்கும் மகத்தான ஆதரவு பெருகி வருவதை தாங்கிக் கொள்ள முடியாமல் பாஜக அவருடைய கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் மற்ற மாநிலங்களிலே எதை செய்தார்களோ அதே வித்தையை தமிழ்நாட்டிலும் அறிமுகப்படுத்தி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு நேற்றையிலிருந்து ஆரம்பித்திருக்கிறார்கள். பாஜகவை சார்ந்தவர்கள் 10,000 ரூபாய்க்கான காசோலையை தருகிறோம் என்று பணம் கொடுப்பதற்கு அடையாள அட்டை, வாக்காளர் பட்டியலில் இருக்கிற அந்த நம்பர் எல்லாவற்றையும் ஒவ்வொருவரும் ஈடாக சென்று சேகரித்து வருவதாக தகவல் கிடைத்தவுடன் நாங்கள் தேர்தல் அதிகாரிகளுக்கு புகார் கொடுத்திருக்கிறோம். ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை. அதே போல ஜோவோ என்ற ஒரு நிறுவனத்தினுடைய முதலாளி ஸ்ரீதர் வேம்பு என்பவர் பாஜகவுக்கு, அவர் ஒரு பெரிய பணக்காரர், கோட்டீஸ்வரர். அவர் பேரில் எல்லா வங்கியிலும் கோடிக்கணக்கான பணம் இருக்குது. அந்த பணத்திலே அவர் ஒவ்வொரு பாஜகவினருடைய பெயருக்கும் அவர் பணம் அனுப்புகிறார். நேற்று மற்றும் அவர் அப்படி அனுப்ப வந்த 70 லட்சம் ரூபாயை கைப்பற்றியிருக்கிறார். 70 lakhs தானே, 70 lakhs கைப்பற்றியிருக்கிறார்கள். அதை தேர்தல் அதிகாரிகளை கைப்பற்றி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் கொடுத்திருக்கிறார்கள். இப்படி அந்த ஸ்ரீதர் வேம்பு மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். காரணம், ஒரே செக்கில் ஒரு 70 லட்சம் ரூபாய் ரிலீஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் ஆளுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அவர் அங்கேருந்து என்கேஷ் பண்ணி அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதை பிடிச்சி ஸ்குவாடு பிடிச்சிருக்குது. 70 லட்சம் ஒரே நாளில். இப்படி அவர் தொடர்ந்து செய்வதற்கு இருக்கிறார். அதனுடைய கணக்கையும் இன்கம் டேக்ஸ் பார்க்க வேண்டும், தேர்தல் அதிகாரிகளும் கண்காணிக்க வேண்டும் என்று புகார் கொடுத்துருக்கிறோம். அதே போல் 10,000 ரூபாய் செக்கு கொடுக்குற மாதிரி ஒரு புக் நோட்ஸ் போட்டு அதிமுக கொடுக்குறாங்க. இதையும் ஜனங்களை ஏமாற்றக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. ஆக இது போன்ற முறைகேடுகளை பாஜக தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணியில் ஆரம்பித்து விட்டார்கள். அதிமுகவினரும் அதை சென்னை, தமிழ்நாடு பூரா செய்து கொண்டிருக்கிறார்கள். இது குறித்து தேர்தல் ஆணையத்திலும் புகார் கொடுத்திருக்கிறோம். அப்படி உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் சட்ட ரீதியான நடவடிக்கையும் எடுப்பதற்கு திமுகவுடைய சட்டத்துறை தயாராக இருக்கிறது. தேர்தல் ஆணையம் நீங்க கொடுக்குற புகார்களை கவனத்தில் எடுத்துட்டு நடவடிக்கைகள் எதுவும் மேற்கொள்றாங்களா? ஏன்னா தொடர்ந்து பிரச்சாரம் மேற்கொள்ளும் போதெல்லாம் கேமராமேனுக்கு வந்து அவங்க எடுக்கிறாங்க, காட்சிகள் எடுக்கிறாங்க, விவரங்கள் சேகரிக்கிறாங்க. அப்ப இதுக்கெல்லாம் அவங்க சேகரித்து நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதுக்காகத்தான் லீகல் பேட்டில் பார்ப்போம். காரணம் என்ன, உரிய முறையில் அவங்களுக்கு தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அவங்க நடவடிக்கை எடுக்கலைன்னா தான் அடுத்தது கட்ட நடவடிக்கை போக முடியும். ஆக இன்னும் 4-5 நாள் இருக்கிறது. நீதிமன்றத்துக்கு எப்படி தலைவருக்கு இடம் கொடுக்க முடியாதுன்னு சொன்ன உடனே இரவோடு இரவாக சென்று சட்டத்துறையின் சார்பாக இடத்தை பெற்றுக் கொடுத்த சட்டத்துறை தான் திமுகவுடைய சட்டத்துறை. ஆக அவருடைய தவறு தட்ட வேலைகள், அவருடைய தில்லுமுல்களை எல்லாம் உரிய வகையில் தேர்தல் கமிஷன் வந்து வேறது. இப்போ உங்களுக்குலாம் தெரியும், எலெக்ஷன் கமிஷன் பிஜேபியினுடைய பி டீமாக இன்றைக்கி செயல்படுது இந்தியா பூரா. இது நான் மட்டும் சொல்ல, எல்லோரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஒரு சுண்டறிக்கை ஒன்று, ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி ஒன்று வந்தது. அதாவது வந்து 19ஆம் தேதி ஒரு மாரத்தான் நடத்த போதா அதில் போட்டிருக்காங்க. அது தேர்தல் ஆணையத்தினுடைய ஆல் இண்டியா எலெக்ஷன் கமிஷனுடைய ஆதரவோடு நடைபெறுவதாக ஒரு நிறுவனம் போட்டிருக்காங்க. அது பிஜேபியினுடைய பி டீமிங்க. அதில் ஃபஸ்ட்டு என்ன போட்டிருக்காங்க தெரியுமா? லெட் அஸ் ரன் ஃபார் சேஞ்ச் அப்படின்னு போட்டு வாக்காளர்களுக்கு
வாக்கு போடுறதுக்குரிய விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துகிற மாதிரி கீழே போட்டு ஒரு ஸ்டார் போட்டு அதில் மெசேஜை ரன் ஃபார் சேஞ்ச் அப்படின்னா என்ன அர்த்தம், மாற்றத்திற்கு ஓடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு மாரத்தானை நடத்துவதற்கு முறை, அதாவது அதனுடைய எலெக்ஷன் கமிஷன் பேரை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் எலெக்ஷன் கமிஷன் அது ஒன்றும் கண்டுக்கவே இல்லை. புகார் கொடுத்துருக்குறோம், சொன்னோன்னே அந்த வார்த்தையை மட்டும் எடுத்துடுறோன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குரிய நடவடிக்கையும் திமுக சட்டத்துறை சார்பாக எடுத்துக்கிறோம். ராகுல் காந்தி நாளைக்கு வர்றாரு, முதலமைச்சரோட ஒரே மேடையில் பங்கேற்கிற வாய்ப்பு இருக்கா? ஏற்கனவே ப்ரோக்ராம் போட்டாச்சு, ஷஃபிள் ஆகக்கூடாது. அவர் ஒரு பக்கம் பண்ணுறாரு, நாங்கள் ஒரு பக்கம் திமுக சார்பில் அங்கே எங்கே டைம் இருக்குது. அவர் ஒரே நாள் தான் 18 தான் கொடுத்துருக்காரு. ஏற்கனவே எங்கள் ஷெட்யூல் போட்டாச்சு, அது பிரேக் ஆகும். அது பார்த்தா ரீஷெட்யூல் பண்ண முடியாது. காரணம்னா 21ஆம் அவருடைய தொகுதி தலைவர் வந்து 20ஆம் தேதியிலேருந்து அவருடைய தொகுதிக்கு போகணும் ஓட்டு கேட்க. ஒரே ஒரு நாள் தான் இடையில இருக்குது. அதனால் பிரேக் ஆச்சுன்னா அது வந்து டிஸ்டர்ப் ஆகும். அதனால் ஏறத்தாழ 10, 20, 30, 40 தொகுதிகள் பிரச்சாரம் பாதிக்கும். அதனால் அவரோட பக்கம் பேசுகிறேன். அவரும் அங்கே ஒரு திமுக தான் ஓட்டு கேட்க போகிறாரு, நாங்களும் அவருடைய கூட்டணி கேட்க போகிறோம். அண்ணாமலை ஒரு விமர்சனம் வைக்கிறாரு, யார் திமுக வந்து தமிழ்நாட்டில் தோக்குறது ராகுல் காந்தி விருப்பப்படுறாரு, அதனால தான் பையன் அதான் பொய் ஆகி போச்சு வந்துட்டார். அதாவது அண்ணாமலை பொய்க்கே பிறந்து பொய்யிலே வாழ்ந்து வந்ததுக்கு எடுத்துக்காட்டு தான். அவர் வரமாட்டாங்க, நாளைக்கு வர போகிறார், நீங்கள் எடுக்க போகிறீங்க போடுறது. தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு. கருப்பு கொடி ஏற்றி இன்னைக்கு காட்டிட்டோமா, இது வெறும் ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சரை பார்க்கணும்னு டெல்லி ஆசைப்படக்கூடாது. தமிழர்களுடைய ரத்தத்தில் சூடு குறைஞ்சிடுச்சு, தெருவில் இறங்கி போராட மாட்டாங்கன்னு நினைக்காதீங்க. மொழிக்காக வீதிகளில் இறங்கினவங்க எங்கள் இனத்துடைய உரிமைக்காக இறங்க மாட்டோமா? தமிழர்களுக்காக போராட யார் இருக்காங்கன்னு நினைச்சாங்க? இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கான். 1000 எமர்ஜென்சியை பார்க்க நான் தயார். மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களே, டெல்லியோட ரிமோட் கண்ட்ரோலுக்கு அடிமைங்க தான் அடிபணிவாங்க. தென் மாநில தன்மானமுள்ள தமிழர்கள் அடிபணிய மாட்டோம். தென் மாநில மக்களோட குரலை மதிக்க மாட்டேன்னு இருக்கக்கூடிய ஒன்றிய பாஜகவுடைய கொட்டத்தை அடக்குவோம். மாநிலங்களால உருவாகி இருக்கக்கூடிய இந்தியாவில் மாநிலங்களை நசுக்கணும்னு நினைச்சா கைகட்டி வாய்ப்பற்றி அடிமையாக அடங்கியிருப்போம்னு தப்பு கணக்கு போட்டிருக்கீங்க. தமிழ்நாட்டோட போராட்ட குணத்தை பார்க்க ஆசைப்பட வேண்டாம்னு டெல்லியை நான் எச்சரிக்க விரும்புகிறேன். தொகுதி மறுசீரமைப்பு என்பது தமிழ்நாட்டுக்கு எதிராக பாஜகவும் அதுக்கு ஜால்ரா போடக்கூடிய அதிமுகவும் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய பேராபத்து. தமிழ்நாட்டுடைய குரலை ஒடுக்க பாஜக போடக்கூடிய சதி திட்டம்தான் தொகுதி மறுசீரமைப்பு. அதனை வெளிப்படையாக எதிர்க்கிறதுக்கு கூட முதுகெலும் பெற்ற கூட்டம்தான் அதிமுக. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.